சிவபெருமான கதையா? சரி சொல்லுங்க. ஒரு நாள் கையாள மலையத்துல சிவபெருமானும் பார்வதி இருந்தாங்க. அவர் பிள்ளையாரும் முருகனும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா ராமன் வந்தாராம். மாம்பழம் வந்து கையில வச்சிருந்தாராம். சிவபெருமான் கொடுக்க பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுங்கன்னு பாதி பாதியா சில சிவபெருமான் யோசிச்சாங்க. பார்வதிக்கு தானே கொடுக்கன்னு சொல்லி பார்வதிக்கு கொடுக்க பார்வதி வெட்டி கொடுக்க வேணாம்னு சொல்ல வெட்டி வெட்டி கொடுக்க தனித்தனியா வெட்டி பிரிச்சு கொடுக்க விட முழுசா தான் கொடுக்கணுமா? இல்ல பிள்ளையாருக்கு முருகனுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. உலகத்தையே சுத்திட்டு வர ஆட்களுக்கு ஒரு அந்த மாம்பழம் கிடைக்குமா? அப்புறம் பிள்ளையார் முருகனுக்கு உட்பட்டு பிள்ளையார் முருகன் கேட்டாங்க, என்ன அம்மா நீங்க உலகத்தை சுத்திட்டு வந்தா உங்களுக்கு இந்த மாம்பழம் கிடைக்கிறதுல முருகன் அவர வாகனத்தை போயிட்டாராம். பிள்ளையார வாகனம் ஓடாராம். அதனால சிவபெருமானின் பார்வதியும் பிள்ளையார் சுத்தி வந்தாராம். வரைக்குள்ள பிள்ளையார் உலகத்தை சுத்த போயிட்டாராம். பிள்ளையார் மட்டும் அம்மா அப்பாவும் மூடு திறக்க சுத்தி அவர் மாம்பழத்தை வாங்கினாராம். முருகன் வந்து கொண்டிருக்கும் போது பிள்ளையார பத்திட்டாரு. மாம்பழம் வச்சிருக்காரு. அவர் கோபம் வந்து அவர் மயில் எடுத்துட்டு இங்கே போயிட்டாரு. அவ்வளவுதான் தெரியுமா? மயில் எடுத்துட்டு போக மாட்டாரு. சரி, பிள்ளையார் என்ன செய்தார்? அம்மாவை எப்பயும் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அம்மா அப்பா மூணு சொருக்க சுத்தினாரு. யாருக்கு பழம் கிடைச்சது? பிள்ளையாருக்கு. ஏண்டா அம்மா அப்பாவும் முன்னாடி தெய்வம், அம்மா அப்பாவும் தான் உலகமே. ஓஹோ. பிள்ளையாரும் சிவபெருமானும் நரசிம்மாவும் இருந்தாரா? முருகன், ராமாயணன், அவர தம்பி, மற்றது அனுமான், மற்றது அவர் வருமா. அவ்வளோ பேரும் அங்கே இருந்தாங்களா? இப்போ முருகன் செய்தது சரியா பிள்ளையார் செய்தது சரியா? பிள்ளையார் செய்தான் சரியா? அவர் தான் சீட்டிங் பண்ணிட்டாரு. இல்லையா? பாவம் முருகன் உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தாரு. அப்படியா? அப்ப நீங்க அம்மா அப்பா ஓ நீங்க திருவிழாக்கு எங்க பண்ணீங்க? திருக்கேசனம் பண்ணீங்களா? ஏன் திருக்கேசன் தான் போகணுமா? அதான் அம்மா அப்பா சுற்றி வர வேண்டியதானே?